ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். சொந்த தேவைகள் சந்திக்கப்படுதல். மரத்திலிருந்து மாங்காய் விழுவதைப் போல சில நேரங்களில் நம் தேவைகள் தானாகவே சந்திக்கப்படும். ஆனால் பல நேரங்களில் பல தேவைகள் எளிதாக நமக்கு கிடைத்து விடுவதில்லை. அதற்கு நாம் ஆண்டவரிடம் கேட்கவும் தேடவும் ஜெபிப்பது அவசியம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. தொடக்கத்திலிருந்தே நம் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஒரு கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம். விவிலியமும் நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையும் கேட்கப்பட்ட ஜெபத்திற்கு சான்றாக விளங்குகின்றன. ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வது கடவுளின் சிறப்பான மக்களுக்கு மட்டுமல்ல, கடவுளின் அனைத்து பிள்ளைகளுக்கும் உரியது. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைத்திருவசனம் 24. எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ என்று இயேசு கூறிய உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மை ஜெபிக்க இயேசு அழைக்கும் அழைப்பாக இருக்கிறது. ஆவிக்குரிய மக்களிடமிருந்து ஒரு முறையீடு எப்போதும் கிளம்புகிறது. இவ்வுலகின் மக்கள் தங்கள் தேவைகளின் பொருட்டு அல்லது பிரச்சனைகளின் பொருட்டு மட்டுமே ஜெபிக்க வருகிறார்கள். எனக்கும் கூட விவிலியத்தை வாசிக்கும்போது திருப்பாடல் 50 15வது வசனத்தை பார்க்கும்போது அந்த மனநிலை இருந்தது. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். திருப்பாடல் 50 15வது வசனம். நம் ஆண்டவர் யாரெல்லாம் துன்பத்தில் விழுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அவர் அதற்கான தீர்வை வாக்களிக்கின்றார். பிறகு நான் எதற்காக மற்றவரை குறை சொல்ல வேண்டும்? அதனால்தான் அநேக மக்கள் தியானத்திற்கு வருகிறார்கள். இந்த பகுதியில் நாம் இன்னும் முன்னேற வேண்டும். நமக்கு இந்த காரியம் தேவையா அல்லது வேண்டாமா என்பதை ஜெபத்தில் காத்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை கவலைப்படுத்தும் காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் உள்ளான மனிதனை தொந்தரவுக்கு உள்ளாக்கும் காரியங்கள், பரபரப்பாக வைக்கும் காரியங்கள் என்னென்ன? அதற்காக எல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். தொடர்வோமா நண்பர்களே?